வாலிப தம்பிமார்களே, உங்க தகப்பன் உயிரோடு இருக்கும் போது, உங்கள் தாய் உயிரோடு இருக்கும் போது அவளுக்கு நன்மை செய்யுங்க. உங்களால் ஏந்த உதவியை செய்யுங்க. உங்களால் ஏந்த பராமரிப்பை கொடுங்க. உங்களால் அதிகமாய் செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களால் முடிந்ததை செய்யுங்க. முதியோரிடத்தில் சேர்க்க வேண்டும் என்ற நிலைமைக்கு பேசாதீர்கள். மகன் உயிரோடு இருக்கும் போது ஏன் தாய்க்கு முதியோர் இல்லம்? பிள்ளைகள் உயிரோடு இருக்கும் போது எதற்கு முதியோர் இல்லம்? அவர்கள் இருக்கும் போதே அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அவர்களால் சில பிரச்சனை இருக்கலாம், அவர்களால் சில கஷ்டம் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நான் அதை மறுத்து நான் பேசல. அதே சமயத்தில் சில காரியங்கள் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே சில காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் நீங்கள் உங்களுடைய மேன்மையான வாழ்வு என்பது உங்களுடைய கடமையை உணர்ந்து செய்வதுதான், உங்களுடைய உத்தரவாதத்தை உணர்ந்து செய்வதுதான். இன்னைக்கு உங்களுடைய ஜீவியத்தில் அந்த மேன்மையான வாழ்வு இருக்கிறதா? உங்களால் எத்தனை பேர் நன்மை பெற்றிருக்கிறார்கள்? உங்களால் எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? உங்களால் எத்தனை பேர் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள்? கர்த்தருக்கு மகிமையாய் சொல்லுகிறேன். தேவனிடம் சேர்க்கப்பட்ட ஊழியத்தை கர்த்தரின் கையில தந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைக்கு சொல்லுகிறேன். பெருமையோடு மேட்டிமையோடு அல்ல, தேவனுடைய கிருபையினாலும் தேவனுடைய ஒத்தாசையினாலும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பலத்தின்படி, தேவன் எனக்கு கொடுத்திருக்க ஆசீர்வாதத்தின்படி இன்றைக்கு வரைக்கும் என்னால் முடிந்த வரைக்கும் அநேகருக்கு கர்த்தர் நன்மை செய்ய ஆண்டவர் என்னை நடத்தி வருகிறார். இன்னும் அவருடைய வருகை வரை என்றும் இந்த நன்மைகளை தொடர்வதற்கு தேவன் கிருபை செய்வாராக. உங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் மேன்மையான வாழ்வு. இந்த வாழ்வு நீங்க வாழாவிட்டால் நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்ல. நான்காவது 69ஆம் சங்கீதம் 30ஆம் 31ஆம் வசனத்தை வாசியுங்க. 69ஆம் சங்கீதம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காலை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாயினாலே எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய நாமத்தை எதனாலே துதித்து? பாட்டினாலே துதித்து. ஆண்டவரை அதிகமாய் பாடுங்கள். வீட்டிலே சும்மா இருக்கும் போதெல்லாம் நல்ல கர்த்தரை பாடுங்கள். ஆண்டவரை துதியுங்கள். வேலை வேலை என்று பாடுவதற்கு நேரம் இல்லை, தேவனை துதிப்பதற்கு நேரம் இல்லை. பிசாசு உள்ள வந்த பிறகுதான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அநேகருக்கு இயேசுவின் ரத்தம் ஜெயம்லாம் சூனியம் வச்சா தான் வருது. அதுக்காகத்தான் சில நேரத்தை யாராவது சூனியம் வச்சிடறாங்க. சில ஆட்கள் என்கிட்ட பேச வரும்போதெல்லாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின். நான் பேயா? நான் பேச வரும், உள்ள வரும்போது ஆபீஸ் ரூம் தந்து வரும்போது இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். யோசிப்பீங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியவங்க. சரி, அவங்க எப்பவுமே தோத்திரத்தினால நிறைஞ்சிருக்கிறாங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் வீட்டில் போன ஆத்திரத்தில் நிறைஞ்சிருக்கிறாங்களே. சிலருக்கு தோத்திரம் பாட்டு எல்லாம் சபைக்குள்ள தான். வீட்டுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா எரிச்சலின் ஆவி, பொறாமையின் ஆவி, கோபத்தின் ஆவி, பெருமையின் ஆவி, எல்லா ஆவியும் வீட்டில் இருக்குது. நான் சொல்றேன், நீங்க சபையில பாடுறீங்களோ இல்லையோ, வீட்டில் நல்லா பாடுங்க, பேய் எல்லாம் ஓடிடும். அல்லேலூயா. நல்லா நீங்க பாடுங்க, நல்லா ஆண்டவர் வீட்டில் துதிங்க. ஆண்டவர் சபைக்குள்ளே உங்களுடைய பாட்டை ஆண்டவர் கேட்கிறது போல உங்க வீட்டில் ஆண்டவர் அந்த பாட்டை என்ன செய்யட்டும்? கேட்கட்டும். அந்த துதிய ஆண்டவர் உங்க வீட்டில் கேட்கட்டும். தேவனுடைய நாமத்தை நம்ம சபையில மாத்திரம் அல்ல பாடுவது, சபையில் மாத்திரம் துதிப்பதல்ல. நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சிறிய வீடா இருந்தாலும் அங்கே தேவனை துதித்து பாடி பாருங்க. உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தரின் காலின் கீழே ஆண்டவர் கொண்டு வருவார். உனக்கு விரோதமா சூனியம் வைக்கிறாங்களா? உங்க குடும்பத்துக்கு விரோதமாக உங்க வீட்டில் எதையாவது செய்யறாங்களா? உங்க வீடு நல்ல கர்த்தரை பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு இடமா இருக்குமானால், தேவனை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் சாத்தான் உள்ள வர முடியாது. பிசாசுடைய காரியங்களுக்கு அங்கே இடம் இல்லை. இன்றைக்கு அநேக வீடுகள் தேவனை துதிக்காத வீடுகளாய், பாடாத வீடாய் இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான், நீதிமானுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க வீடெல்லாம் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருந்தால்
எப்படி சத்துரு உங்கள் வீட்டுக்குள்ள வர முடியும்? எப்படி சத்துரு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர முடியும்? இதுவே கர்த்தருக்கு பிரியம் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பிரியமானது தேவனுடைய பிள்ளையே ஆவிக்குரிய ஜீவியம். கர்த்தருக்கு பிரியமானது தேவ வார்த்தையின்படி நடப்பது. கர்த்தருக்கு பிரியமானது மேன்மையான ஒரு வாழ்வை வாழ்வது. கர்த்தருக்கு பிரியமானது உங்கள் வீட்டிலே கர்த்தரை பாடுவதும் துதிப்பதும் கர்த்தருக்கு பிரியமானது. கடைசியாக 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. அவனவன் விசனமாயும் அல்ல, அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். தேவன் பிரியமாய் இருக்கிறார். அவர்களே சொல்லுவோமாக, விசனமாய் கொடுக்கிறவன் இருக்கிறார்கள். சிலத்தை கட்டாயப்படுத்தி தான் வாங்க வேண்டியிருக்கு.